அன்பு பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் உலக மகளிர் தினம் கொண்டாடப்படும் வேளையில் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவித்து தொடர்ந்து தன் மனத்திற்கு தோன்றும் எண்ணங்களை எந்தவித அச்சமும் இன்றி தைரியமாக மக்கள் முன் எடுத்து வைப்பதில் வல்லவர்னு சொல்லலாம். அவங்க திருமதி ராதா தேவர் மேம். அவங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள் மேம். மேம் மகளிர் தினத்தை முன்னிட்டா என்னன்னு தெரியாது. அதற்கு முன்தினம் நம்ம ஒரு கேஸுக்கு ஒரு முடிவு வருது. என்னன்னு பார்த்தோம்னா, கோவையை உலுக்கிய பாலியல் வழக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வழக்குல அந்த இடமே அது எவ்வளோ ஒரு கோரமான விபத்து அப்படிங்கிறது அந்த காரும் அந்த பாட்டில்ஸ் ஸ்கிராச்சர்ஸ் ஆன பாட்டில்ஸும் நமக்கு சொல்லாமல் சொல்லியது பல விஷயங்களை. அந்த வழக்குல 3 பேர் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டு சாகும் வரை ஆயும். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க மேம். மகளிர் தினத்தன்றுதான் நம்ம இதை பத்தி பேச வேண்டியது இருக்கு. அந்த வழக்குல அந்த பெண் ஒரு ஆண் நண்பர்களுடன் பேசிட்டு இருக்கும் போதுதான் இந்த கொடுமை நடந்தது. பல பேர் அந்த பெண்ணை பற்றி தவறாக பேசினாங்க, எதுக்கு போறாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு விஷயத்த பார்க்கணும். ஒரு ஒரு ஸ்டேட்டு இல்ல ஒரு மாநிலம், ஒரு தேசம் பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்க செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு அரசுக்கு தான் இருக்கு. சோ இது என்னன்னா ஒரு அசாதாரண சூழ்நிலையில நடக்கிற விஷயங்கள் வேற. ஆனா ஒரு சாதாரணமான நாட்கள்ல கூட நமக்கு இந்த பாலியல் வன்கொடுமைன்றது மிக அதிக அளவில் நடந்துட்டு இருக்கு. அது முன்னாடி என்ன சொன்னாங்க, அவங்க போடுற ட்ரெஸ், அது அவங்க நடந்துக்கிற விதம், ராத்திரி 10 மணிக்கு மேல போனா அப்படியெல்லாம் நிறைய பேர் இதை பற்றி சொன்னாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மாத குழந்தையிலிருந்து உங்களுக்கு 70 வயது கிழவி வரைக்கும் இது நடக்குது. 2 வயது குழந்தை கூட ஒரு பாலியல் வன்கொடுமை காலானல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதே சமயத்துல ஒரு 70 வயது மூதாட்டியும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்கல்ல, பாலியல் வன்கொடுமை காலாக்கி இருக்கிறாங்க. அதனால இதுல இவங்க சொல்ற அந்த சாக்கு போக்கு எதுவுமே கிடையாதுமா. அவங்க போடுற ட்ரெஸ்ஸுனால, அவங்க ராத்திரியில போடுறதுனால அப்படியெல்லாம் கிடையாது. பாலியல் வன்கொடுமை என்பது மிக அதிகமாக இருக்கிறது. நம்ம முதல்வர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, குற்றங்கள் அத என்சிஆர்பி ரிப்போர்ட் படி, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ படி பாத்தீங்கன்னா தமிழகத்துலதான் குறைவாக இருக்கு அப்படின்றாங்க. ஆனால் சாதாரண குற்றங்கள்லாம் குறைந்து இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துதான் இருக்கு. நீங்க இந்த 4 வருஷத்துல நீங்க எடுத்துட்டீங்கன்னா 21ல இருந்து இந்த 24, 25 வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பாலியல் குற்றங்கள் அதிகரித்துதான் இருக்கு. அதுவும் குறிப்பா போக்சோ கேசஸ் பாத்தீங்கன்னா குழந்தைகள் இதுல பாதிக்கப்பட்டதெல்லாம் மைனர் குழந்தைங்களா தான் இருக்கு. அவங்களுக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமை மிக அதிகமாக இருக்கிறது. அதுல ஒரு டேட்டா சொல்லுது. இது என்னன்னா 2021ல 4415 வழக்குகள் பதிவாயிருந்தது இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை. அதுக்கப்புறம் 2022 போக்சோ கேசஸ் பாத்தீங்கன்னா 4968 ஒரு இன்க்ரீஸ் இருந்தது. 2023ல கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. ஆக்சுவலா 4591. இதெல்லாம் ரிப்போர்ட்டட் கேஸ்மா. ஆனா ரிப்போர்ட் ஆகாத வழக்குகள் என்று ஒரு தனியா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் சமூக பிரச்சனைக்கு அஞ்சி என்ன பண்ணுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் கணக்குல நம்ம எடுக்கல. ரிப்போர்ட் ஆன கேசஸ் மட்டும்தான் இது. 2024ல அப்படி 52% அதிகரித்திருக்கிறது. 6969 வழக்குகள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 4 வருடத்துல எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்றதான் கிட்டத்தட்ட 21,000 வழக்குகள். ஒரு நாளைக்கு 15 பெண்கள் பாலியல் வழக்கு இது வன்கொடுமைக்கு ஆளாறாங்க. இன்னொரு என்ன டேட்டா சொல்லுது, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பெண் எங்கேயோ பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிட்டு இருக்கிறா தமிழகத்துல அப்படிங்கிறது டேட்டாவும் சர்வேவும் சொல்லுது. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னே எனக்கு தெரியல. குறிப்பாக இளம் பெண்கள், இளம் குழந்தைகள், அதாவது மைனர் குழந்தைகள் தான் இது அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படி இந்த ஒரு மகளிர் தினத்தை கொண்டாட முடியும்னு கூட எனக்கு தெரியல. இதுல அது இந்த பாலியல் வன்கொடுமைக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்கள்ல முதன்மையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா போதை. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. உங்களுக்கு போதைப் பொருள் ஒரு பக்கம், டாஸ்மாக், இந்த ரெண்டும் இதற்கு மிகப்பெரிய காரணிகளாக இருக்கிறது. நிறைய குற்றங்கள் போதையின் காரணமாகவே நடந்திருக்கு. அவங்களுக்கு என்ன செய்யறோம்னே தெரியாம செய்திருக்கிறார்கள். அது குழந்தையா, பெண்ணா, இல்ல மூதாட்டியா, எதுவுமே அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரியான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது. இரண்டாவது, நம்மளுடைய
சமூக ஊடகங்கள்னு சொல்லலாம், இல்ல சினிமான்னு கூட சொல்லலாம். சினிமா, அப்புறம் இந்த சின்னத்திரை இதெல்லாமே ஒரு காரணம். அங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள வந்து அது சர்வ சாதாரணமா கடந்து போறாங்க. அத சாதாரணமா ஆக்கி காமிக்கிறாங்க. அத ஹீரோத்தனமாகவும் காமிக்கிறாங்க. இத நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற ஹீரோக்கள் எல்லாம் பெண்களை விரட்டி விரட்டி காதலிப்பதுதான் ஹீரோத்தனம்ன்ற மாரி காமிக்கிறாங்க. அந்த அந்த விரட்டி காதலிக்கிறவ அந்த ஆணாவது வந்து ஒரு நல்ல படித்த வேலையில இருக்கும் இளைஞனான்னா இல்ல. இந்த மாதிரி போதைக்கு ஆளான இளைஞனாக, ரவுடியாக, எந்த விதமான ஒரு கேரக்டரோ, ஒரு நன்னடத்தையோ இல்லாத ஒரு ஆளா தான் காமிக்கிறாங்க. வில்லனா காமிக்கிறவங்க தான் படிச்சவங்களா இருக்கிறாங்க. இது வந்து பல காலமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம். நீங்க அந்த மாதிரி சொல்லும்போது, அந்த மாதிரியான ஆண்களிடம் போய் சிக்குற பெண்கள் என்ன ஆவாங்க? இத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இது வந்து இன்னொரு பக்கம் 2வது. 3வது வந்து இங்க நடக்கும் சில விஷயங்கள், சமூகத்தில் நடக்கும் சில விஷயங்கள். அதுல வந்து நெறைய விஷயங்கள் சொல்லலாம். அதாவது நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த பப் கலாச்சாரம்னு சொல்லலாம். அதாவது ஆண்களும், பெண்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு இடத்துல கூடுறது. அதே வந்து என்ன பண்ணிட்டாங்க, வானவில் அந்த இதெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒண்ணு நடத்துறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆண்களும், பெண்களும் ஒன்றாக இருக்கிறதுல வந்து இங்கதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நெறைய இடங்கள்ல சமுதாய நல்லிணக்கத்துக்காக ஆண்களும், பெண்களும் ஒண்ணா சேர்ந்து நெறைய வேலை பார்க்கிறோம். ஆனால் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகவும், அது வந்து ஒரு பொழுதுபோக்காகவும் நம்ம கொண்டு வரும்போது, அங்க வந்து ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது வந்து மிக குறைவாக இருக்கிறது. இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். அங்க வந்து வல்னரபிள் ஆயிடுறாங்கன்னு சொல்றோம் இல்லையா? அவர்கள் எந்த விதமான பாலியல் அத்துமீறலுக்கும் சரி, அது பாலியல் வன்கொடுமைக்கும் ஆளாகிறதுக்கு அவங்க இடம் கொடுத்த மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் நடந்து நம்ம ஒண்ணுமே பேச முடியாது. அதுக்கப்புறம் காதல் என்பதை வந்து இங்க ஒரு பெரிய விஷயமா ஆக்கிட்டாங்கம்மா. அதை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். காதல் என்பது வந்து என்னன்னா, ஒரு ரொமான்ஸ் அப்படின்றதும் காதல் என்பதும் வந்து இங்க வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விஷயமா மாறுறதுனால, நிறைய பெண்கள் வந்து அதுக்குள்ள காதல்ல போகும்போது அதை எதிர்பார்க்கறாங்க. அது ஒரு அத்துமீறல் நடக்கும்போது, அங்கேயும் வந்து அவங்க அவர்களுடைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிடுறாங்க. நான் ஏன் இத சொல்றேன்னா, இது வந்து நம்ம பழைய பஞ்சாங்கத்துக்காக இல்ல. பாதிப்பு என்பது அந்த பெண்ணுக்கு தான். நீங்க உங்க காதலனோட தனியா போனாலும் சரி, கணவனோட தனியா போனாலும் சரி, யார் கூட வேணாலும் எந்த ஒரு ஆண்மகனோடும் தனியா போனா ஒரு 5 பேர் வந்தா அந்த ஆண்மகனால என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப இருக்க காலகட்டத்துல. அதனால வந்து தனியாக நாம ஏன் வந்து ஒரு டயத்துக்கு மேல வெளியில போக வேண்டாம், சில இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு கட்டுப்பாட ஏன் விதிக்கிறோம்னா, அவங்க பாதுகாப்புக்காக மட்டும்தான். இது வந்து இது பெண்ணியம் பேசுறவங்க சொல்ற மாதிரி அவங்கள சுதந்திரத்தை முடக்கும் செயல் அல்ல. நான் உண்மையிலே சொல்றேன், அப்படி சுதந்திரமா தெரியலாம். ஆனா வந்து காந்தியடிகள் வந்து சொன்னது அதானே. ஒரு பெண் ராத்திரி 12 மணிக்கு நகையெல்லாம் போட்டுட்டு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் என்றைக்கு வருகிறாரோ அன்றைக்கு தான் உண்மை. அந்த சுதந்திரம் இன்னும் நமக்கு வரல. அதுதான் உண்மை. அப்படி வராத பட்சத்தில் நாம தான் வந்து பாதுகாப்பா இருந்துக்கணும். சரி, நாம பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறது சமூகம் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் வேற யார் காரணமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கட்சிகள், இயக்கங்கள் இவங்களும் காரணமாக. இப்ப திராவிட கழகம் வந்து என்ன சொல்லுது? அவங்க சாதாரணமா பேசிட்டு போறாங்க. திருமணம் கடந்த உறவுன்றாங்க, ஏதேதோ சொல்றாங்க. அந்த காதல் என்பதே வந்து ஒரு கேலிக்கூத்தாகவே ஆக்கிட்டாங்க. திருமணம் என்பதையும் கேலிக்கூத்து ஆக்கிட்டாங்க. அது திருமணம் இல்லாமல் லிவிங் டுகெதரா இருக்கிறதுன்றது வந்து அமெரிக்கால இல்ல, இங்கேயே இருக்கு. இங்கே அதை கொண்டு வந்தது திராவிட கழகங்கள் தான். இந்த திராவிட கட்சிகள் தான் அதை வந்து பெருசா பேசுறாங்க. திராவிட கட்சி தலைவர்களும் அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் நிறைய வாழ்ந்திருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்வதை வந்து அது எந்த பெண்ணியத்துல சேர்க்கறதுன்னு கூட தெரியல எனக்கு. என்ன மாதிரியான விஷயம்னு கூட தெரியல. அது அந்த மாதிரியான செய்கைகளை வந்து அவங்க அதிகமாக வந்து நம்ம சமூகத்துல புகுத்திட்டாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம். இதெல்லாம் சாதாரணமா செய்யலாம். அப்ப அந்த ஒழுக்கத்தை சார்ந்த சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கட்டுப்பாடுகளை இழக்கும் போது, இந்த மாதிரியான அத்துமீறல்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதைத்தான் நம்ம திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கோம். அது சரி. இந்த 4 வருஷத்துல இருந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்தவர்கள் ஒழுக்கமா இருந்தாங்களான்னு பாத்தீங்கன்னா, 2 வயது குழந்தையை பாலியல் பலாத்காரம் செஞ்சதே ஒருத்தர் திமுக கார் தான். ஃபிளைட்ல போற அவ்வளோ பேர் இருக்கிற அந்த ஃபிளைட்ல ஏர் ஹோஸ்டஸ் இவதான் வந்து அத்துமீறல் பண்றாங்க. அந்த கட்சி அண்ணா யூனிவர்சிட்டியில அவரு திமுக கார் தான். இப்படி ஆளும் கட்சி ஆனதும் அந்த அதிகாரத்தையும்
அதை வந்து துஷ்பிரயோகம் பண்றாங்க. அதை வச்சுட்டு பெண்களை வந்து மிரட்டுறது, பெண்கள் கிட்ட பாலியல் அத்துமீறல்கள் செய்வது, பாலியல் வன்கொடுமை செய்வதுன்னு இந்த அரசு வந்ததற்கு அப்புறம் இந்த மாதிரியான செய்திகள் வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அது முதல்வர் கையில தான் இருக்கு. நீங்க வந்து அந்த மாதிரி செய்யற திமுக காரங்களை என்ன பண்றீங்க, அடுத்ததா வந்து நீங்க கட்சியை விட்டு நீக்கிறோம்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லி வெளியில போக சொல்றீங்க. சில பேருக்கு தண்டனை கிடைக்குது, நிறைய பேருக்கு தண்டனை கிடைக்காமலே போயிடுது. அந்த வகையில இந்த 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 வழக்குல வந்து தண்டனை கிடைச்சதுன்றதை நம்ம சந்தோஷப்படதான் வேணும். ஏன்னா இதுல ஐ விட்னஸா அந்த பெண் உயிரோட இருக்கிறா. அந்த பெண்ணோட இருந்த ஆண் நண்பரும் உயிரோட இருக்கிறதுனால 2 பேரும் வந்து யாருன்றத கண்டிப்பா காட்டி கொடுத்திருப்பாங்க. நிறைய வழக்குகள்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் உயிரோடவே இல்லை. அவங்க எங்க வந்து எங்க வந்து சொல்லுவாங்க. இப்ப சமீபத்தில் நமக்கு வேளச்சேரியில் ஒரு பெண் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவள் தான். ஆனா ஒரு இதுல ஒரு கேன்டீன்ல வேலை பார்த்துட்டு இருந்தா. பல பேரோட பாலியல் அத்துமீறல் ஆளாயிருந்தா. அவ ரெண்டு பேர் ஒருத்தர் 2 பேருன்னு பார்த்தா கடைசியில நிறைய பேர். அதுலயும் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல இதெல்லாம் வந்து அதோட வந்து இன்னொரு விஷயத்தையும் நான் பாக்குறேன். சமீபத்தில் கேள்விப்பட்டதான் அதாவது யார் எந்த வயதினர் இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் பாலியல் வன்கொடுமை செய்கிறார்கள்னா உங்களுக்கு வந்து டீனேஜ் பசங்கள்ல இருந்து மைனர் பசங்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 10 வயசுல இருந்து இந்த ஆண் குழந்தைகள் அதுக்கப்புறம் 70 வயசு ஆண் வரைக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் பாலியல் பலாத்காரம் செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க, செய்யறாங்க. அப்ப அவங்களுடைய மனநிலை எந்த மாதிரியான மனநிலை அப்படிங்கறத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. எல்லாரும் சொல்ற ஒரு குற்றச்சாட்டு, பெண்களை பாதுகாப்பாக இருப்பதை சொல்ற நீங்க ஆண்களுக்கு சொல்லி கொடுத்து வளங்க அப்படிங்கிறாங்க. ஆண் பிள்ளைகளையும் சரி பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி எவ்வளவுதான் நம்ம சொல்லி கொடுத்து வீட்டுல வளர்ந்து இருந்தாலும் இப்ப இருக்க காலகட்டம் என்பது வேறு. ஏன்னா இப்ப ரொம்ப எக்ஸ்போஷர் இருக்கு. உங்களுக்கு டிவி மீடியா உங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு, மொபைல் எல்லாமே வந்துருச்சு. அவங்க கையில உலகமே இருக்கிறப்ப அவங்க எல்லாத்தையும் பாக்குறாங்க. என்னதான் வந்து பெண்கள் வந்து சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் இருந்தாலும் ஒரு வெளியில போற அந்த குழந்தையோ அந்த பையனோ போதைக்கு அடிமை ஆகாமலோ இல்ல அந்த டாஸ்மாக் மாதிரியான இது குடிக்கு அடிமை ஆகாமலோ எப்படி காப்பாத்துறது? அவங்க பள்ளிக்கூடத்திலே வந்து போதைப் பொருள் இருக்குதே. பள்ளிக்கூடத்திலே தண்ணி அடிக்கிற வீடியோ எல்லாம் நம்ம பார்த்தோமே. பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் அங்க போய் வந்து என்ன பண்ண முடியும்? வாத்தியார்கள் அடி வாங்குறாங்கல்ல, வாத்தியார்களே வந்து பாலியல் வன்கொடுமை செய்யறாங்களே. அந்த மாதிரி வந்து ஒரு சமூக அவலமாகத்தான் நான் பார்க்கிறேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம அதாவது மதம் என்பதை வந்து இவங்க சொல்றது இந்த திராவிட கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மதம் வந்து ஒரு போதை வஸ்துன்றாங்க. உண்மையில அது கிடையாது. மதம் என்று ஒன்று இருந்த வரைக்கும், கடவுள் நம்பிக்கை இருந்த வரைக்கும், கடவுள் பால் ஒரு பயம் இருந்த வரைக்கும் இது சரியா போயிட்டு இருந்தது. குற்றங்கள் நடக்கலன்னு சொல்லலாம். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாகுது. ஆனால் அதன் மேல் ஒரு நம்பிக்கை இல்லாமல் நீங்க விஞ்ஞானத்தை சயின்ஸை நம்புங்கன்றீங்க. சயின்ஸை நம்புறது சயின்ஸ்ன்றது வேற. ஆனா நம்மளுடைய கடவுள் நம்பிக்கை என்பது வேற. நம்மளுடைய கேரக்டரை வந்து ஃபார்ம் பண்றதுக்கும் நமக்கு ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு கண்டிப்பையும் ஒரு நேர்மையையும் நீதியையும் தரக்கூடியது தான் கடவுள் நம்பிக்கை. அதுல இருந்த வரைக்கும் நாம ஒழுங்காதான் இருந்துட்டு இருந்தோம். என்றைக்கு அதை விட்டு நம்ம வெளியில விலகணும்னோ சந்தேகிக்க ஆரம்பிச்சோமோ, நமக்கு மேல இருக்கும் ஒரு சக்தியை சந்தேகிக்க ஆரம்பிச்சோமோ, ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே வந்து நம்ம கிட்ட இருந்த கட்டுப்பாடுகள் அத்து போயிடுச்சு. எதை செஞ்சாலும் சரிதான், எது வேணாலும் செய்யலாம், அது எதுவுமே தப்பு கிடையாது, எதுவுமே தவறு கிடையாது இந்த உலகத்துல. அவங்க உங்களுக்குதான், அவங்க நானே ராஜா நானே மந்திரி, நான்ப்பா சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன நிலைமைக்கு இந்த ஒரு சமூகமே வந்து ஆளாயிருக்கு. அதனால வந்த விளைவுகள் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பாக்குறேன். இது உலகம் பூரா நடக்குதா, இந்தியா முழுக்க நடக்குதானா? எல்லா இடத்துலயும் நடக்குதுதான். ஆனா நாம தமிழகத்துல இருக்கிறதுனால தமிழகத்தின் நிலைமையை தான் பார்க்கணும். குற்றங்கள் என்பது சிறிது சிறிதாக அதிகரித்து கொண்டுதான் போகிறது. அது திருட்டு கொலை அதெல்லாம் வேற. ஆனால் ஆண் பெண் என்று 2 பாலினங்கள் வசிக்கிற இந்த மாநிலத்துல 2 பேர் இருக்கிற இடத்துல ஒரு பாலினத்தின் பேர் வந்து வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதும் பாலியல் அத்துமீறல்கள் நடப்பதும் என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னும் சொல்றோம், உங்களை சரிபாதி இருக்கிறாங்க பெண்கள், அவங்கள வந்து நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்க? அதுக்குதான் நான் சினிமாவை எக்ஸாம்பிளா சொன்னேன். நீங்க என்ன மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க? சினிமாவில காட்டுற எல்லா நீங்க பாத்தீங்கன்னா அனைத்து ஹீரோயின் பார்த்தா அவங்க ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டா தான் காமிக்கிறாங்க. ஒரு பாலியல் பொருளாதான், ஒரு ஒரு பொருள் மாதிரி தான் காமிக்கிறாங்க. அழகு என்பது வந்து அதுல இல்ல.
நீங்க வந்து காமிக்கக்கூடிய பெண்கள் வந்து ஆளுமை மிக்க பெண்களா நீங்க காமிச்சிட்டு இருக்கிறீங்களா சினிமாவுல? இல்லையே. ஆண்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யும் பெண்களா தானே காமிச்சிட்டு இருக்கீங்க. அதே சின்னத்திரைக்கு போனீங்கன்னா இதை விட ரொம்ப மோசமா இருக்கு. வில்லியாகவும் ஒரு கேவலமான ஒரு மனுஷியாகவும் காமிக்கிறீங்க. ஒரு ஹீரோயினை வைக்கிறீங்க, ஆனா அவருக்கு எதிராக இருக்கவங்க பூரா பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு கேரக்டர்லெஸ், இல்லாட்டி எந்த விதமான தகுதியும் இல்லாத பெண்களாக இருக்கிற மாதிரி காமிக்கிறீங்க. இங்க வந்து யாருக்குமே வந்து ஒரு உதாரண புருஷரோ உதாரண மனுஷியோ கிடையவே கிடையாது. இப்ப நம் தலைமுறைக்கு சரி, நமக்கு அடுத்த தலைமுறைக்கு யாரு நம்ம உதாரணமா காமிக்க போறோம்? எந்த பெண்ணை, எந்த ஆணை நம்ம உதாரணம் காட்டுறோம்? இப்ப விஜய உதாரணமா எடுத்துக்கிட்டு ஒரு கூட்டம் அலையுது பின்னாடியே. என்ன சொல்றாங்க? அவருக்கு மனைவி இல்லாட்டி நாங்க இருக்கிறோம்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே வருத்தமா இருக்கு. பெண்கள் எந்த அளவுக்கு வந்து மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு சினிமா மோகத்தில். ஆண்கள் வந்து மது போதைக்கு ஆளாகும் போது பெண்கள் வந்து சினிமா போதைக்கு ஆளாயிடுறாங்க இல்லையா? பெண்களும் இப்ப தண்ணி அடிக்கிறாங்கன்றது அது ஒரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டியது. ஆண்கள் என்னெல்லாம் செய்யறாங்களோ அதெல்லாம் பெண்கள் செய்யணும் என்பதை தான் பெண்ணியம் என்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஆண் வேறு பெண் வேறு. 2 பேருக்கும் வேறு வேறு கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை 2 பேரும் கடைபிடிச்சா நிம்மதியா இருக்கலாம். ஆனா இங்க ஆண்கள் அத்துமீறுகிறார்கள் என்பதற்காக பெண்களும் அத்துமீறணும்னு யோசிக்கும் போதுதான் ஒரு 2 பேரும் சேர்ந்து சேட்டை செய்யும் போது அந்த சமூகம் எப்படி நல்லா இருக்கும். அங்கதான் நம்ம வந்து இந்த மாதிரியான பாலியல் கொடுமைகள், வன்கொடுமைகளுக்கு வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனை வந்தப்புறம், அந்த வன்கொடுமை நடந்ததுக்கு அப்புறம், அதற்கப்புறம் பாதிக்கப்பட்ட அப்புறம் நம்ம குய்யோ முய்யோன்னு கத்தி எந்த பிரயோஜனமுமே இல்லை. அதனால இது நம்ம சில களையெடுப்புகள் செய்தே ஆக வேண்டும் இந்த சமுதாயத்துல. அப்படி செய்தால்தான் வந்து இதை வந்து குறைக்க முடியுமோ இல்ல இத தடுக்க முடியுமே தவிர, சும்மா வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து நாம வந்து ஒரு சாராரை குற்றம் சாட்டுவதால் எதுவும் நடக்க போவதில்லை. ஆனால் அரசு தரப்பில் என்ன செய்திருக்கும் என்றால், இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பை நீங்கள் அதிகரித்திருக்க வேண்டும். பெண்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் இந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்ல ஏன் அங்க ஒரு அவுட் போஸ்ட் இல்லை? ஏன் அங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அங்க நடக்குது, நிறைய குற்றங்கள் அங்க நடக்குது, பக்கத்திலேயே ஒரு மது விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அங்க அது போலீஸ் தடுத்திருக்கணும் இல்லையா? ஏன் அது வந்து காவல்துறை செய்யல அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. அப்ப காவல்துறை கிட்ட வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரியான குற்றங்கள் அதிகரித்தால் அதற்கு காவல்துறை பொறுப்பேற்க வேண்டும், அரசும் பொறுப்பேற்க வேண்டும். அதை தடுப்பதற்கு நீங்க ஏதாவது செஞ்சிருக்கணும் இல்லையா? அது எதுவுமே செய்யல. இந்த மாதிரி இடங்கள் அங்க மட்டும் இல்ல, நிறைய இடங்கள் இருக்கு. தமிழகத்தில் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரியான தனியான இடங்கள், அதிகமாக குற்றங்கள் நடக்கும் இடங்கள். போலீஸ்காரங்களுக்கு தெரியாம எந்த குற்றமும் ஒரு இடத்தில் நடக்க வாய்ப்பே இல்லை. அப்ப போலீஸ்காரர்கள் எவ்வளவு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. நீங்க சும்மா வாயில்லாத பூச்சியை அடிக்கிறது, அதை கைது செய்யறது, அரசு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்ல பேசுறவங்க எல்லாம் கைது செய்து கொண்டு போய் வைக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரியான குற்றவாளிகள் மட்டும் நான் எப்படி வெளி உலகத்துல ஈஸியா நடமாடிட்டு இருக்கிறாங்க? எப்படி போதைப் பொருள் ஈஸியா வந்து புழங்குது, ஒரு பள்ளி குழந்தைக்கு கூட கையில கிடைக்குது. அதெல்லாம் நீங்க எதுவுமே பண்ணலையே. அதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் தடுத்திருக்கணும் இல்லையா? டாஸ்மாக் எங்க இருக்கணும்னு ஒரு விதிமுறை இருக்கு. அந்த விதிமுறையை நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்களா? ஏன் எல்லா இடங்கள்லயும் கண்ட இடங்கள்ல அதை வச்சிருக்கிறீங்க? அப்ப அந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு வர்ற ஆண்கள் எப்படி நடந்துக்குவாங்க? இதுவே வந்து முதல்வர் வீட்டு பக்கத்துல ஒரு டாஸ்மாக் ஆரம்பிக்கலாமா? முதல்வர் சொந்தக்காரங்க வீட்டு பக்கத்துல ஒரு டாஸ்மாக்க வைக்கலாமா? அவங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறாங்க இல்லையா? அவர்கள் வீட்டு பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள்ல. அப்ப நம்ம மட்டும் என்ன? நமக்கு மட்டும் ஏன் அந்த பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை? இந்த கேள்வி நமக்கு வருது. அதனால அரசு வந்து முழுமையாக பொறுப்பேற்கணும். இப்ப தண்டனை கிடைச்சிருச்சு, ஒண்ணுமே சொல்லல. தண்டனை கொடுத்ததை பற்றி நான் எதுவுமே சொல்லல. அது நல்ல விஷயம். ஆனால் இது நடக்காமல் இருந்திருக்கணும். இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. 21,000 பெண்கள் வந்து இந்த 4 வருடங்களில் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியிருக்காங்கன்ற வெறும் டேட்டா கண்டிப்பாக அது இரட்டிப்பாக இருக்கும். அதை நினைக்கும் போது மனசு கஷ்டமாக தான் இருக்கு.